மதுரையில் உள்ள பழமையான மீனாட்சி அம்மன் கோவில் அருகே ஒரு ஏழை கவிஞன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் தருமி. அவன் மிகவும் நல்ல மனசுடையவன். ஆனால் அவனுக்கு பெரிய செல்வம் இல்லை. தினமும் உணவு கிடைப்பதற்கே அவன் பாடுபட்டான். அந்த நாட்களில் மதுரையை பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ற அரசன் ஆட்சி செய்தான். அவன் தமிழ் இலக்கியத்தைக் காதலித்தான். ஒருநாள் அவன் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிட்டான். என் ராணியின் தலைமுடி இயற்கையாகவே மணம் வீசுகிறது. இதைப் பற்றி யாராவது அழகான பாடல் எழுதினால் அவருக்கு 1000 பொன் நாணயங்கள் பரிசு என்று அறிவித்தான். இந்த செய்தி மதுரையெங்கும் பரவியது. பல கவிஞர்கள் முயன்றார்கள். ஆனால் அரசனுக்கு பிடித்த பாடல் யாராலும் எழுத முடியவில்லை. இந்த செய்தி தருமியின் காதிலும் விழுந்தது. அவன் மனதில் நினைத்தான், இந்த பரிசு கிடைத்தால் என் வாழ்க்கை மாறிவிடும். நான் இனிமேல் பசி பட்டினி கிடக்க வேண்டாம். ஆனால் அவனால் நல்ல பாடல் எழுத முடியவில்லை. மனம் உடைந்த தருமி கோவிலுக்கு சென்று சிவபெருமான் முன் நின்று அழுதான். ஓ இறைவா! நான் மிகவும் ஏழை. இந்த பரிசு கிடைத்தால் என் வாழ்க்கை காப்பாற்றப்படும். தயவு செய்து எனக்கு உதவி செய் என்று அவன் பிரார்த்தித்தான். சிவபெருமான் தனது பக்தனின் கண்ணீரை பார்த்தார். அவருக்கு கருணை வந்தது. அவர் ஒரு முதிய கவிஞன் போல வேடமிட்டு தருமி முன் தோன்றினார். ஏன் அழுகிறாய் மகனே என்று கேட்டார். தருமி தன் துயரத்தை எல்லாம் கூறினான். அதைக் கேட்ட சிவபெருமான் புன்னகைத்தார். இதோ இந்தப் பாடலை அரசனிடம் சொல்லு என்று ஒரு அழகான கவிதையை அவனுக்குக் கொடுத்தார். தருமி மகிழ்ச்சியுடன் அந்தப் பாடலை எடுத்துக்கொண்டு அரச மன்றத்துக்கு ஓடினான். அரசன் முன் நின்று அவன் பாடலை பாடினான். பாடல் மிகவும் இனிமையாக இருந்தது. மன்றத்தில் இருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் அந்த மன்றத்தில் இருந்த பிரபலமான கவிஞர் நக்கீரர் எழுந்து நின்றார். இந்தப் பாடலில் தவறு உள்ளது என்று கூறினார். அரசன் ஆச்சரியப்பட்டான். என்ன தவறு என்று கேட்டான். நக்கீரர் சொன்னார், பெண்ணின் தலைமுடி இயற்கையாக மணம் வீசாது. இது உண்மைக்கு புறம்பானது. தருமி பயந்து போனான். அவன் மனம் தளர்ந்தது. அந்த நேரத்தில் சிவபெருமான் மீண்டும் அந்த மன்றத்தில் முதிய கவிஞன் வேடத்தில் வந்தார். இந்தப் பாடலில் தவறு இல்லை என்று அவர் வாதிட்டார். நக்கீரர் உடனே பதில் சொன்னார். உண்மை உண்மையே. தவறு தவறே. அப்போது சிவபெருமான் தன் உண்மையான ரூபத்தைக் காட்டினார். அவரின் நெற்றியில் இருந்த 3வது கண் திறந்தது. மன்றம் முழுவதும் ஒளியால் நிரம்பியது. அனைவரும் அதிர்ந்து போனார்கள். ஆனால் நக்கீரர் அஞ்சவில்லை. இறைவனாக இருந்தாலும் தவறு தவறே என்று துணிவாகச் சொன்னார். சிவபெருமான் சிரித்தார். அவருக்கு நக்கீரரின் நேர்மை மிகவும் பிடித்தது. பிறகு அவர் அருள் செய்து சொன்னார், இந்தப் பாடல் என் பக்தனுக்காக நான் கொடுத்தது. தருமிக்கு பரிசு வழங்கப்பட வேண்டும். அரசன் உடனே தருமிக்கு 1000 பொன் நாணயங்கள் கொடுத்தான். தருமி மகிழ்ச்சியுடன் சிவபெருமானுக்கு நன்றி கூறினான். அந்த நாள் முதல் அவன் வாழ்க்கை நல்லபடியாக மாறியது. இந்த நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் எனப்படும் புகழ்பெற்ற கதைகளில் ஒன்றாகும்.